சார், நல்ல வேளை நீங்க வந்தீங்க. உங்க முன்னாடிதான் இப்படி பேசுறாங்க. நீங்க வரதுக்கு முன்னாடி எப்படி பேசுனாங்க தெரியுமா? லீவ் தட் மீரா. இன்வெஸ்டர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஏகப்பட்ட வேலை பெண்டிங் இருக்கு சார். சார், இவ்வளவு நாள் முதல்ல எங்க போயிருந்தீங்க சார்? அத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நான் எல்லா ஸ்டாஃபையும் பார்க்கணும். கேன் யூ ப்ளீஸ் அரேஞ்ச் ஃபார் a மீட்டிங் ரைட் நவ? ஷியோர் சார். அனு, how are you? ஏதோ இருக்கே சார். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்புறமா வரேன். எங்கடா போன? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எங்கேயோ போயிருந்த. விடு. இப்படி எல்லாம் பண்ணாத சூர்யா. நீ இல்லாம நான் எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு தெரியுமா? ஒரு பக்கம் அனு மேடம், இன்னொரு பக்கம் மீரா மேடம், அம்மா, சந்திரா, மான்சி மேடம்னு. மை காட், என்னால சமாளிக்கவே முடியல. பேசாம நானும் உன்ன மாதிரியே எங்கேயாவது ஓடி போயிடலாமா நினைச்சேன். ஓடி போறது அவ்வளவு ஈஸி இல்ல பங்கஜ். ஓடி போகாம இருக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் வேணுமோ, ஓடி போறதுக்கு அதை விட அதிகமா தைரியம் வேணும். அப்படி என்னதான்டா நடந்துச்சு? என்னமோ நினைவுகள் ஏதோ என்ன துரத்துது. இல்லனா எதையோ துரத்துக்கிட்டு நான் போனேன். இப்ப திரும்ப வந்துட்டேன். ஒரு சின்ன பிரேக் நினைச்சுக்கோ. அப்படிலாம் நினைச்சுக்க முடியாது சூர்யா. எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் ஆகணும். எங்க போன, யார பார்த்த, எல்லாத்தையும் நீ இப்ப சொல்ற. நான் எங்கேயும் போகல, யாரையும் பார்க்கல. என்ன தேடி போனேன். இப்ப உங்களை தேடி வந்திருக்கேன். நான் எங்கேயே இருக்கவா இல்ல திரும்ப போகவா? என்னடா பேசுற? அப்ப இதுக்கு மேல என்கிட்ட எதையும் கேட்காத. Got it? மீட்டிங் ரெடி ஆயிடுச்சான்னு பாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு இங்கேயே வர சொல்லவா? எஸ் மீரா, இங்கேயே பேசிடலாம். Hello everybody. How are you all? Fine, sir. Fine, sir. Anu, you? ஃபைன் சார். Listen on. நீங்க எல்லாரும் கெஸ்ட் ஹவுஸ் வந்திருந்தப்போ எதிர்பாராம நிறைய விஷயங்கள் நடந்துருச்சுன்னு பங்கஜ் எனக்கு அப்டேட் பண்ணா. ஐ எம் சாரி அபவுட் தட். யூனோ, ஒரு பெரிய கம்பெனினா அந்த கம்பெனில இருக்கிற விஐபிக்கு இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வரத்தான் செய்யும். இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்ததே இல்ல. ஆனா இந்த தடவை நம்ம கையையும் மீறி அது நடந்துருச்சு. அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். சார், சாரிலாம் ஏன் சார் கேக்குறீங்க? We are all with you, sir. By all means. Yes, sir. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதேன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அது மட்டும் இல்ல சார், உங்க மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆனப்போ ஐ எம் ரியலி ஹாப்பி சார். தேங்க்ஸ் a lot. சார், நீங்க எப்படி இங்க இருக்கிற எல்லாரையும் உங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் இங்க இருக்கிற எல்லாருமே எங்க குடும்பத்துல ஒருத்தரா உங்களை நினைக்கிறோம் சார். எக்ஸாக்ட்லி மேடம். ரொம்ப சிம்பிளா ஆனா கரெக்டா சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ் ஆல். இனி இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் நடக்காது. ஐ ப்ராமிஸ் யூ. நடந்ததை எல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல ஆபீஸ்ல சந்தோஷமா ஒர்க் பண்ணுங்க. நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளத்துல சோர்ந்து போய் உட்காந்துட்டோம்னா நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியாம போயிடும். நம்மளோட எய்ம் என்னவோ அதை நோக்கி நம்ம போயாகணும். இட்ஸ் a right time to prove and achieve. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். ஷியோர் சார். ஓகே கைஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தப்ப நீங்க எல்லாரும் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கூட இருந்தீங்கல்ல, அதுக்காக உங்க எல்லாருக்கும் 3 months போனஸ். அதுவும் one minute. என்னன்னு கோவமா பேச மாட்டியா?
நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அதான் எல்லாருக்கும் 3 months போனஸ் கொடுத்துட்டீங்களே, இனிமே என்ன சார்? ரொம்ப சந்தோஷம். 3 months போனஸ்னா சும்மாவா சார்? பணம் கொடுத்துட்டா போதுமே. மனச பத்தி இங்க யாருக்கு என்ன சார் கவலை? அனு, அது எம்ப்ளாயிஸ்க்கான போனஸ். நானும் எம்ப்ளாயில ஒருத்தி தானே சார். வேற என்ன ஸ்பெஷல்? யாருக்கிட்டயும் எப்படி சொல்லாம போனீங்களோ அதே மாதிரி தானே என்கிட்டயும் சொல்லாம போனீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நானும் ஒரு எம்ப்ளாயி மட்டும்தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். அனு, நான் ஏற்கனவே பல பிரச்சனையில இருக்கேன். இப்பதான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. வேண்டாம் சார், வேண்டவே வேண்டாம். நானும் உங்ககிட்ட எதையும் கேட்கல, நீங்களும் என்கிட்ட எதையும் சொல்லவும் வேண்டாம். ஸ்வப்னா மாதிரி, தீனா மாதிரி, மீரா மேம் மாதிரி ஆபீஸ்ல நானும் ஒரு ஆள். எனக்கு நைட்டோட நைட்டா நீங்க காணாம போனீங்களோ அன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்திரா, அண்ணே. ஹாய் ப்ரோ இல்லோ, ஹவ் ஆர் யூ? திடீர்னு ஆளே காணாம போயிட்டீங்க. அதான் இப்ப வந்துட்டனே. சூப்பர் பதில்னே. என்ன சூர்யா, எங்க போயிருந்த? 4-5 நாளா நீ ஊர்லயே இல்லையாமே? ஆமாமா, ஒரு முக்கியமான விஷயமா கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருந்தது. நீங்க வேற ஊர்ல இல்லையா, அதான் போனேன். கிளீன் போல்ட் ப்ரோ இல்லோ, ஒரே பதில்ல மாமின் லவ போல்ட் ஆக்கிட்டீங்க. ஆமா, நீங்க எப்பமா வந்தீங்க? உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா இருக்கீங்கல்ல? எனக்கு என்னப்பா, நல்லா இருக்கேன். 4 நாள் நிம்மதியா எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தேன். சாப்பிட்டீங்களாமா? நான் சாப்பிட்டேன்ப்பா, நீ சாப்பிட்டியா? ஆபீஸ்லயே சாப்பிட்டோமா. அண்ணி, வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லல்ல? இப்ப ப்ராப்ளம்லாம் ஒன்னும் இல்ல ப்ரோ இல்லோ. ஆனா நீங்க இல்லனா இங்க யாருமே என்ன தேடவே மாட்டாங்கன்றத மட்டும் இந்த 4 நாள்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னாச்சு மான்சி? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எங்க 2 பேருக்குள்ள வழக்கம் போல சண்டை. அத குத்தி காட்டி பேசுறா இல்ல மான்சி? ஆமா ஆமா, அதேதான், வேற ஒன்னும் இல்ல மாமன்லா. மான்சி, மாஞ்சி 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 மாஞ்சி, இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு, இப்ப கோச்சுக்காத மான்சி. மான்சி. சூர்யா, நீ நல்லா இருக்கியா? எதுவும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்னமா பிரச்சனை? ஐ எம் ஃபைன். ஏன் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம்? இதானப்பா நம்ம வீடு. இங்க வராம எங்க போவோம்? இந்த வீட்டுலதான் எவ்வளவு நினைவுகள் இருக்குல்ல சூர்யா. நாலு நாள் எங்கேயோ போயிட்டு திரும்பி தேடிதானே இங்க வந்திருக்க. அதே மாதிரிதான் நாம எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் தங்கலாம். ஆனா திரும்ப இங்க தானே வரணும். ஏன்னா இதான் நம்ம வீடு. இன்னைக்கு காலையில இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எனக்குள்ள சொல்ல முடியாத உணர்வுகள் எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? அதையே சாமியாடி அம்மாவும் சொல்லும் போது எனக்கு புல்லரிச்சு போச்சுப்பா. ஏன் சூர்யா, உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்சிருக்கும். எனக்காக சொல்லாதப்பா. இல்லம்மா, இங்கே இருக்கலாம். சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏதோ இருக்கே சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு.
நான் அப்புறமா வரேன். 3 months போனஸ்னா சும்மாவா சார்? பணம் கொடுத்துட்டா போதுமே. மனச பத்தி இங்க யாருக்கு என்ன சார் கவலை? நானும் ஒரு எம்ப்ளாயி மட்டும்தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். முதலாளி, குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரட்டுங்களா? சூர்யா, இங்க வந்து தனியா படுத்திருக்க? தனிமை நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதி தானே பங்கஜ். என்ன சூர்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வா, முதல்ல உள்ள போலாம் வா. திரும்பவும் இந்த வீட்டுக்கே வந்துட்டோம் பங்கஜ். ஏய், இதான் நம்ம வீடு. கொஞ்ச நாள் அந்த வீட்ல இருந்தோம். இது வெறும் வீடு இல்ல பங்கஜ். புரியுது சூர்யா. என்னோட நினைவுகள்லாம் இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு துகள்லயும் நிறைஞ்சிருக்கு. இந்த பார், ரொம்ப எமோஷனல் ஆகாத. முதல்ல அப்படித்தான் இருக்கும். போக போக எல்லாம் பழகிடும். இதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். வா, முதல்ல வந்து தூங்கு. வா. தூக்கமா? அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு வேலை இருக்கு. முக்கியமான வேலையா? என்னடா அது? இந்த மூட்ல இருந்து வெளியே வரணும்னா அணுவை பார்த்து பேசி ஆகணும். சோ இப்ப நான் அணுவை பார்க்க போறேன். டேய், இந்த நேரத்துலயா? எந்த நேரத்துல வேணா பார்க்க போவேன். அது கேட்க நீ யாரு? கை கொடு. டேய் சூர்யா, குல்ஃபே 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 குல்ஃபே. குல்ஃபி ஐஸ், எனக்கு ஒரு குல்ஃபி ஐஸ் கொடுப்பீங்களா? எவ்வளவு? உனக்கெல்லாம் ஐஸ் கிடையாது. கிடையாதா? ஏன்? ரகுபதி பையனுக்கு ஐஸ் தரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டாச்சு. உங்க அப்பா பேரு ரகுபதி தானே? உனக்கு ஐஸ் கிடையாது. எங்க அப்பாவை பத்தி கவர்மெண்ட் வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? அண்ணே அண்ணே அண்ணே, கவர்மெண்ட்டுக்கு தெரியாம ஒரே ஒரு குல்ஃபி ஐஸ் தாங்கண்ணே. யார் யாரோ என்னென்னமோ பண்றாங்க. நான் ஒரு குல்ஃபி ஐஸ் சாப்பிடக்கூடாதா? ரகுபதிக்கு பையனா போறது என்னோட தப்பாண்ணே. அண்ணா அண்ணா அண்ணா, பிளீஸ்ண்ணே பிளீஸ்ண்ணே. டேய், நான் யாருன்னு உனக்கு நிஜமாவே தெரியலையா? சூர்யா சார் தானே நீங்க? ஒரே நாள்ல குல்ஃபி ஐஸ் விக்கிறவன் பணக்காரனா ஆகுறதா நான் சினிமாவில தான் பாத்திருக்கேன். ஆனா ஒரே நாள்ல பெரிய பணக்காரன் குல்ஃபி ஐஸ் விக்கிறத இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். நீங்க 4 நாள் ஊரை விட்டு போனதுக்கு மொத்த பிசினஸ் ஊத்திக்கிச்சா? ஐயோ, அப்ப அணுவோட வாழ்க்கை என்ன ஆகுறது? கொல்ல போற உன்ன. யாரும் என்ன பார்க்க கூடாதுன்னு தான் நான் இந்த வேஷத்துல வந்திருக்கேன். போய் அணுவை முதல்ல கூட்டு வா. அணுவையா? இந்த நேரத்துலயா? ம், நீங்க நாளைக்கு ஆபீஸ்லயே பாத்துங்க, போங்க. அந்த வெங்காயம் எல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல போய் அணு வர சொல்லு. போ. வெங்காயமா? சரி சார், நீங்க முதல்ல எனக்கு ஒரு ஐஸ் கொடுங்க. நீ முதல்ல அணு வர சொல்லு, அப்புறம் நான் உனக்கு ஐஸ் கொடுக்கறேன். ஓகே ஓகே. என்ன சொன்னும்? சந்தோஷமா ஓடி வந்த, இங்க வந்ததும் முகம் மாறி போச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்றது? இல்லையே, நீ ஓடி வரும்போது பார்த்தனே, உன் முகம் சந்தோஷமா தான் இருந்துச்சு.
1000 வால்ட் பல்பை ஆன் பண்ண மாதிரி இந்த இடமே ஒரு செகண்ட் வெளிச்சமாச்சு. கவனிக்கலையா? நான் கவனிச்சேன். அதெல்லாம் உங்க கற்பனை. நான் இதுக்கு இப்ப சந்தோஷமா வரணும்? நான் உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி, நீங்க பாஸ். ஒரு பாஸ் ஏன் எம்ப்ளாயிய பார்க்க என்ன நேரத்துல வரணும்? எப்ப எங்க வரணுங்கிறதெல்லாம் என்னோட இஷ்டம். அதையெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. எரிச்சல கலப்பாதீங்க சார். என்ன விஷயம்? அடுத்து என்ன ப்ராஜெக்ட்? இப்ப உடனே கிளம்பி வரணுமா? கோண்டு கிளிய 2 நெல்லை காட்டி வா வான்னு கூப்பிடும் போது அது ஓடி வருமே, அந்த மாதிரி தானே சார் நானும் உங்களுக்கு. அதான் 3 months போனஸ் கொடுத்துட்டீங்களே, அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. சூப்பர். மூச்சு விட்டுக்கானோ, மூச்சு விட்டுக்கோ. எந்த ஹாப்பினஸையும் பார்க்காம போட்டுன்னு ஐயோ, மல்லிகைப்பூ எப்படி வேண்டான்னு சொல்றது? பூ, குங்குமம், வளையல் எல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்வாங்களே, இப்போ என்ன பண்றது? இந்த சூரிய சார் வேணும்னே பண்றாரு. என்ன யோசிச்சுட்டே நிக்கிற? நான் வேணா வச்சு விடவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இதுவே போதும். நீங்க கிளம்புங்க. ஆமானு, ஒரு பாஸ் இதுக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு பூ கொடுக்கணும். எல்லாம் தலை எழுத்து சார். அந்த பாஸுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு தெரியாது. இப்படிதான் கண்ட நேரத்துல ஏதாவது செய்வாரு. எம்ப்ளாயியோட தலையெழுத்தாச்சேன்னு சரி சரின்னு போக வேண்டியதா இருக்கு. மாசம் மாசம் சேலரி வருதுல்ல. ஏன் இவ்வளவு கோவமா இருக்கானு? அப்போ நீங்க பண்ண காரியத்துக்கு கொஞ்சுவாங்களா? நீ கொஞ்சமே நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். இந்த பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல, ஆனா தான் இஷ்டப்படி எல்லாம் செய்யறது என்ன பழக்கமோ. நான் போறேன். அனு, அனு, ஒரு நிமிஷம் திரும்பி பாரு. ப்ளீஸ் அனு. இப்போ எதுக்கு குங்குமம்? வேணும்னா வந்து எடுத்துக்கோ, வேண்டானா வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. குங்குமம் பூவெல்லாம் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்கன்ற தைரியத்துல தானே இதெல்லாம் பண்றீங்க. கரெக்டா சொல்லிட்டியா அனு? வெரி குட். சரி, கொடுத்தாச்சுல, கிளம்புங்க. அப்ப என் கூட பேசவே மாட்டியானு? ஆமா சார், நான் உங்க கூட பேச மாட்டேன். உங்க மேல நான் ஏகப்பட்ட கோவத்துல இருக்கேன். பேசாம இங்க இருந்து போயிடுங்க. அப்ப வேற வழியே இல்ல. ஐயோ, என்ன கத்துற? வளையல் போடுறது என்னோட உரிமை. அத போட்டுக்கிறது உன்னோட கடமை. மறந்துட்டியா? அதெல்லாம் நான் சொல்லவே இல்ல. சம்பாத், ஒரு நிமிஷம் இங்க வா. ஏன் சார் அவனை கூப்பிடுறீங்க? அதுவும் இந்த நேரத்துல, நைட்டு நேரம். யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா? யார் பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு பஞ்சாயத்து வெச்சே ஆகணும். சம்பாத், இங்க வா. வரேன். குல்ஃபி சார், ஒரு லவ்வர் அவன் லவ் பண்ற பொண்ணுக்கு வளையல் போட்டு விட்டா தப்பா? எந்த அறிவு கெட்டவன் அப்படி சொன்னா? அறிவு கெட்டவன் இல்ல, அறிவு கெட்டவ இவதான் சொல்றா. அனு, வளையல் போடுறது தப்பே இல்ல. இவளுக்கு ஒண்ணுமே தெரியல சார். லூசு லூசு. சூப்பர் சம்பத், இன்னைக்குதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போட்டு விடுங்க சார், போட்டு விடுங்க. முன்னாடியே வா. ஐயோ சார், சம்பத்தே சொல்லிட்டானோ? ஐயோ, நான் கையெல்லாம் தரமாட்டேன். ஐயா லூசு, கை கொடுக்க ஏன் இவ்வளவு வெக்கப்படுற? உனக்கு எதுவும் தெரியாதுடா, சும்மாரு மானத்தை வாங்காத. வளையல் போடுறது ஒரு தப்பா சம்பத்? தப்பே இல்ல சார், நீங்க போடுங்க, நான் பாத்துக்கிறேன். சார், தயவு செஞ்சு கிளம்புங்க. அப்ப என் மேல கோவம் இல்லன்னு சொல்லு. உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல சார்,
கிளம்புங்க சார். அது எப்படி நான் நம்புறது? என் மேல சத்தியம் பண்ணு. உங்க மேல சத்தியமா எனக்கு எந்த கோவமும் இல்ல. அது சம்பத், நீதான் சாட்சி. நாளைக்கு திரும்ப கோவப்பட்டா நாளைக்கு நைட்டும் இதே கெட்டப்ல கையில வளையலோட நான் வருவேன். ஐ அம் வெயிட்டிங் சார். உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தா எல்லா லவ்வர்ஸுக்கும் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? சூப்பர் சம்பத். பாய் சார். குல்ஃபி இரு தரேன். இந்தா. தேங்க்யூ சார். பாய் சார். அனு, இந்த பூவை எடுத்துக்கிட்டு எங்க போற? வீட்டுக்கு. வீட்ல ஏதாவது கேட்டா என்ன பண்ணுவ? ஐயோ ஆமால, என்ன பண்றது? என்கிட்ட கொடு, நான் வச்சுக்கிறேன். நீ எப்ப கேக்குறியோ அப்ப குடுக்கறேன். தேங்க்ஸ். இவங்க 2 பேரும் லவ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். நமக்கு ஒரு ஐஸ் கிடைச்சிருச்சு. என்னடா வேஷம் இது? என்னடானா நல்லதானே இருக்கு. டேய், நீ யாருனாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? தெரு தெருவா போய் குல்ஃபி ஐஸ் வித்துட்டு இருப்பியா? அன்னைக்கு என்னடா பீஸா டெலிவரி பாய் வேஷம் போட்டிருந்த? என்னடாச்சு உனக்கு? லவ் மேஜிக் பங்கஜ், இதெல்லாம் உனக்கு புரியாது. நீ தள்ளி நில்லு, நாங்க என்ஜாய் பண்ணிக்கிறோம். எல்லாம் என் தலையெழுத்துடா. முதல்ல எல்லாத்தையும் தூக்கி போடு. யாராவது பாக்குறதுக்குள்ள வந்து கார்ல ஏறு. பங்கஜ், இந்த நைட் நேரத்துல அனு பாக்க எவ்வளவு அழகா இருந்தா டேய். தெரியுமா? எரிச்சல கலப்பாம வாடா. போடா. அனு, 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 என்ன சித்தி? என்ன சித்தினா 2 தடவை உங்க அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. காதுல வாங்காம நீ என்னதான் யோசிச்சுட்டு இருக்கியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. என்னக்கா இங்கே நின்னுட்டு இருக்க? கால வலிக்குது, மாடி ஏற முடியாது, துணிக்காய போடலான்னு சொல்லான்னா அனு அனுன்னு எத்தனை வாட்டி கூப்பிடுற? காதலே வாங்கிக்காம போற பாரு. சரி கூட, நான் போய் காய போட்டு வரேன்.